श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृते. पुष्पपद्धति श्लोकं 349. किं पुष्पैस्तुलसीदलैरपि कृतं दूर्वापि दूरे स्थिता त्वत्पूजासु मुकुन्दपादुकृपया त्वं कामधेनुः सतां प्रत्यग्राहृतदर्भपल्लवलवग्रासाभिलाषोन्मुखैः धेनुस्तिष्ठतु सा वसिष्ठभवनद्वारोपकण्ठस्थले. பதபதார்த்தம். ஹே முகுந்த பாது, வாராய் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையே. த்வத் பூஜாசு, உன்னுடைய பூஜைகளில், புஷ்பைஹி புஷ்பங்களாலே, கிம் என்ன பிரயோஜனம், துளசி தளைரபி துளசிதளங்களாலும், கிருதம் போதும், தூர்வாப்பி அருகம்புல்லும், தூரே வெகு தூரத்திலே, ஸ்திதா இருப்பதாக, அஸ்து ஆகட்டும், துவம் நீ கிருபையா கிருபையினாலே, சதாம் நல்லவர்களுக்கு, காமதேனுகு கொடுக்கின்றவளாய் இருக்கின்றாய். பிரத்யக்ர புதியதாக, ஆஹ்ருத கொண்டுவரப்பட்டிருக்கின்ற, தர்ப பல்லவ இளந்தர்பத்தினுடைய, லவ கொஞ்சமாயிருக்கின்ற, கிராச ஆகாரத்திலே, அபிலாஷ ஆசையினாலே, உன்முகி முகத்தை தூக்கி கொண்டிருக்கின்ற, ச பிரசித்தமான, தேனுகு காமதேனுவானது, வசிஷ்டருடைய பவன வீட்டினுடைய, உபகண்டஸ்தலே சமீப பிரதேசத்திலே, திஷ்டத்து இருக்கட்டும் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது ஒரு காமதேனு அப்படிங்கிறதோட அந்த பிரபாவம் பற்றி நமக்கு தெரியும். அமிர்த மதனத்தின் பொழுது பிராட்டி வரும்பொழுது கூட வந்தது தான் இந்த காமதேனுன்ற பசுமாடும். இது கேட்டது அப்படியே கொடுக்கும், என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய, வர்ஷிக்கக்கூடிய ஒரு பசுமாடு, விசேஷமான பசுமாடு. இது அமிர்த மதனத்தின் பொழுது இந்த காமதேனு வெளில வரும்பொழுது வசிஷ்டர் தனக்கு வேணும்னு வாங்கிட்டார். ஏன்னா யாகங்களுக்கு எப்போவுமே நெய், பால், தயிர், இந்த பஞ்சகவ்யம் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிறதுனாலையும், கேட்டதை கேட்டபடி கொடுக்குங்கிறதுனாலையும், யாகத்துக்கு நிறைய வஸ்துக்கள் தேவைப்படும். அதனால் வசிஷ்டரானவர் இந்த காமதேனுவை வாங்கிட்டார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிறார்னா, அந்த வசிஷ்டர்கிட்ட இருக்கக்கூடிய காமதேனு எல்லாத்தையுமே கொடுக்கும் தான், ஆனால் உண்மையான காமதேனு யாருன்னா பாதுகே நீதான் அப்படின்னு சாய்க்கிறார். அந்த காமதேனு, அந்த எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அந்த காமதேனுவால் தான் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் போட்டியே ஆரம்பித்தது. இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரொம்ப விரிவாக இருக்கும். விஸ்வாமித்திரங்கிறவர் ஒரு ராஜாவாக இருந்து, கௌசிகனாக இருந்து, ராஜாவாக இருந்து, ஒரு படைகளோட காட்டுக்குள்ளே வரும்பொழுது, ஒரு போர் முடிஞ்சு அந்த மாதிரி வரும்போது அவளுக்கு ரொம்ப பசி எடுக்கிறது, தாகம் எடுக்கிறது, டயர்டாக இருக்க, மொத்த சேனையுமே, அத்தனை சேனைக்குமே, அக்ஷௌகினி அத்தனை சேனைக்குமே பசிக்கும் பொழுது வசிஷ்டர் சொல்கிறார், நான் உங்களுக்கு விருந்து உபச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லி காமதேனு கிட்ட கேட்டு அப்பேற்பட்ட விருந்து உபச்சாரம் பண்ணுறார். அத்தனை பேருக்கும் வயர் ரொம்ப அளவுக்கு விதவிதமான சாப்பாடு, அவ்வளவு ருசியான சாப்பாடை அவர் விருந்தோம்பல் பண்ணுறார். இதை பார்த்த உடனே விஸ்வாமித்திரருக்கு இந்த காமதேனுவை பார்த்த உடனே ரொம்ப ஆசை வந்துடுறது. வசதியான விஷயங்கள்லாம் எப்போவுமே ராஜா கிட்ட தானே இருக்கணும். அதனால் காமதேனு என்கிட்ட கொடுத்துரும், நான் அதுக்கு பதிலாக உமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு உமக்கு பசுமாடு தரேன், ஒரு குதிரை படை தரேன், யானை படை தரேன், எத்தனையோ சொல்லி பார்க்குறார் விஸ்வாமித்திரர். வசிஷ்டர் கொடுக்க மாட்டேன்னுட்டார். 18 புராணத்துலேயும் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் எப்பவுமே ஆகாது. அது ஆகாமல் போகிறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, இந்த காமதேனுவை பொருட்டு எழுந்த சண்டை தான் காரணம். அவர் காமதேனுவை கேட்குறார், அவர் கொடுக்கல. அதுக்கப்புறம் பெரிய போர் நடக்கிறது. காமதேனுவை நிறைய வீரர்களை இது பண்ணி அனுப்பிச்சு, போருக்கு அனுப்பிச்சு விஸ்வாமித்திரரை ஜெயிச்சுடுறார் வசிஷ்டர். அதுக்கப்புறமா தான் அவர் யாகம் பண்ண போகிறார். அப்போ தப்போபலம் தான் ஒசத்தின்னு தெரிஞ்சு யாகம் தபஸ் பண்ண போகிறார் அவர். ஆக இந்த கதையில் ரொம்ப முக்கியமான காரணம் யாருன்னா காமதேனு. கேட்டதை கொடுக்கக்கூடிய காமதேனு, என்ன கேட்டாலும் கிடைக்கும். வெறும் சாப்பிட்ற வஸ்து இல்லை, வீரர்களையே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு காமதேனு அந்த போருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காமதேனு இப்போ நம் சுவாமி என்ன சாய்க்கிறார், இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்லோகங்கள் பார்த்தோம். இந்த பூவால் அர்ச்சிச்சா இந்த பட்டம் கிடைக்கும், அந்த பூவால் அர்ச்சனை பண்ணால் அந்த பட்டம் கிடைக்கும், வசதியானவா தங்கத்தால் பண்ணுவால்லாம் சொன்னார்.
இப்போ நம் சுவாமி சாய்க்கிறார், இந்த பூக்கள் எல்லாம் உனக்கு சமர்ப்பிச்சா இந்த பட்டம் கிடைக்குங்கிறது அந்த பூவோட பெருமை இல்லை. அந்த பூக்கள் அவ்வளோ வசதியானதுனால அந்த பட்டம் கிடைச்சதுங்கிறது இல்லை. அது கொடுக்கறதுன்றது உன்னுடைய குணத்தினால. அந்த பூக்களுக்கு என்ன பெருமைங்கிறது இல்லை. எதை ஒன்று சமர்ப்பித்தாலும் அதை திருப்தியாக ஏற்றுண்டு கொடுக்கறதுன்றது உன்னுடைய கிருப்பையினால் அப்படின்னு சாய்க்கிறார். இப்போ எங்களுக்கு அந்த எந்த பூவுமே இல்லாமல் போனால் கூட அந்த பூக்களால் என்ன பிரயோஜனம்? எந்த பூவுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னா கூட உன்னுடைய கிருப்பைன்றது இருந்தால் போதும் எங்களால் எல்லாத்தையுமே அடைய முடியும். அதாவது புஷ்ப பத்தத்தின்னு ஆரம்பித்து என்னென்ன புஷ்பங்களை சமர்ப்பித்தா என்னென்ன மாதிரி கிடைக்கும்னு சொல்லிகிட்டே வந்தவர், அதில் பக்தி தான் முக்கியம், புஷ்பங்கள் முக்கியம் இல்லை, பக்தி தான் முக்கியம் அப்படின்றத நமக்கு உணர்த்தின்றே வந்தவர் இந்த புஷ்ப பத்ததியோட கடைசியில் நெருங்கும் பொழுது சாதிக்கிற, இந்த புஷ்பங்களால் எங்களுக்கு எதுவுமே கிடச்சிடல பாதுகையே, உன்னுடைய கிருபைன்ற அந்த தயாளுன்ற அந்த குணத்தினால தான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது. புஷ்பங்களாலே என்ன பிரயோஜனம்னு கேட்குறார். புஷ்பைஹி கிம் அப்படின்னு கேட்குறார். இந்த புஷ்பங்களால் பிரயோஜனம் இல்லை, ஆனால் எங்களுக்கு திருப்தி. உன்னை பூஜிக்கிறோம், உன்னை கொண்டாடுகிறோம்னு காமிக்கிறதுக்கு ஒரு வழியாக தான் நாங்கள் இந்த புஷ்பங்களை உபயோகிக்கிறோமே ஒழிஞ்சு புஷ்பங்களால் எங்களுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை, உன்னுடைய குணத்தால் தான், கிருபையினால தான் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னவர் அந்த காமதேனுவை விட நீதான வசத்தி அப்படிங்கிறார். எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த காமதேனு இருக்குது. ஆனால் அந்த காமதேனுவும் வசிஷ்டர் தன் கைப்பட கொடுக்கக்கூடிய அந்த புல்லுக்காக உன்முகி முகத்தை தூக்கி கொண்டிருக்கின்ற, எப்போ அவர் வருவார், எப்போ அவர் தருவார் நமக்கு சாப்பிட்றதுக்கு புல்லுன்னு காத்துன்ருக்கிற அந்த காமதேனும் ஒரு பிடி புல்லை சாப்பிட்டுட்டு அவர் கையால் வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் பாதுகையே, நாங்கள் பூக்கள்லாம் சமர்ப்பிக்கலைன்னா கூட உன்னுடைய காருண்யமானது எங்கள் மேலே அப்படி வர்ஷிக்கிறதே அப்படின்னு சாய்க்கிறார். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காமதேனு கூட ஒரு பிடி புல் கொடுத்தாதான் பலனை கொடுக்கும். ஆனால் எதையுமே சமர்ப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இத்தனை புஷ்பங்களுமே வெகு தூரத்திலே இருப்பதாக ஆகட்டும் அப்படின்ட்டு, தூரே ஸ்திதா அஸ்து, தூரத்தில் இருக்கட்டும், அந்த புஷ்பங்களே எங்களுக்கு வேண்டாம். ஆனால் எங்களுக்கு எல்லா நல்லதும் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா புஷ்பங்களால் கிடைக்கல, உன்னுடைய கிருப்பையா, உன்னுடைய கிருப்பையினால தான் கொடுக்கறது, நீ கொடுக்குற. ஆக அந்த காமதேனுவை விடக்கூட நீ வசதி இல்லையா அப்படின்ற. காமதேனு எல்லாத்தையும் கொடுக்கும், ஆனால் அதால் மோட்சத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால தான் இங்கே பாதுகைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை முகுந்த பாது. முகுந்தன் அப்படின்றவர் மோட்சத்தை கொடுக்கிறவர். அதனால் அப்படின்றது மோட்சத்தையும், கூன்றது இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய நல்லதுகளையும் கொடுக்குறவருங்கிறதுனால அவருக்கு முகுந்தன். அப்பேற்பட்டவரோட பாதுகைன்றதுனால இகலோகத்துலேயும் பரலோகத்துலேயும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சுகங்களையும் நீதான கொடுக்குற. அந்த காமதேனு எண்ணத்துக்கு அது வசிஷ்டருடைய வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சாய்க்கிறார். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதர தேவதைகள் எல்லாம் ஒரு பிடி புல்லை கொடுத்து பலனை கொடுக்கக்கூடிய காமதேனு போல, ஆனால் எதையுமே அபேட்சிக்காமல் கொடுக்கறதுன்றது பெருமாளோட திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகைகள் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு உட்கருத்தும் இதில் அமைஞ்சிருக்கு. ஆக நம்ம ஒன்று சமர்ப்பித்தோன்னா அதுக்கு பதிலுக்கு அவள்லாம் கொடுப்பா. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம தன்னுடைய கிருபையினாலேயே எல்லாத்தையும் வாரி வழங்குறவ யாருன்னா பாதுகாதேவி தான் அப்படின்னு ஒரு காமதேனுவோட உபமானத்தின் மூலமாக இதை நமக்கு புரிய வைக்கிறாரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.